ஹாய் மக்களே, இந்த பதிவு யாருக்குன்னா, அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் உங்களுக்கு தான். நீங்கள் ஆட்சிக்கு வந்து 852 நாளுக்கு அப்புறம் தான் மகளிர் உரிமை தொகையை கொடுத்தீங்க. நீங்கள் பேசலாமா மகளிர் உரிமை தொகை பற்றி? உங்களுக்கு அதுக்கான தகுதி இருக்கா? இல்லை. ஸோ உங்கள் வேலையை நீங்கள் என்னவோ அதை பாருங்கள், ஓகேங்களா? எங்கள் தளபதிக்கு தெரியும். இந்த இப்போ மூஞ்சி எடுத்துன்னு போய் எங்கே வச்சுக்குவேன்? நேற்று சொன்னார், இன்றைக்கி எல்லாருக்கும் 1000 ரூபா அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணுவ நீ? இப்போ என்ன பண்ணுவேன்? உன் மூஞ்ச தூக்கிட்டு போய் எங்கே வச்சுக்க. ஸோ உன் வேலையை பார்த்துக்கிட்டு இரு. அண்ணோ, இவன் அதெல்லாம் பேசுகிறான்ட்டு நீ அதெல்லாம் காதில் வாங்க வேணாம். நீ 1 வருஷமோ 2 வருஷமோ நீ டைம் எடுத்துக்கணா. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸு, நிதி நிலைமை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வா. அது வரைக்கும் நம்ம மக்கள் வெயிட் பண்ணுவாங்க. இதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த 1000 ரூபா யாருக்கும் வரல. எல்லாருமே அவங்க வாழ்க்கையை வாழதான் செஞ்சாங்க, இப்பயும் வாழ்வாங்க. நீ ரொம்ப உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துக்கலாம். நீ மக்களுக்கு நல்லது செய்யணும், நல்லாவே செய்யணும், எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்து செய்யணும். அதுதான் எங்கள் ஆசை, ஓகேவா? ஸோ நாங்கள் இருக்கோண்ணா. அவருக்கு வயசாகிடுச்சு, அவர் அண்ணி எங்கன்னா குலைச்சிக்கிட்டு கிடக்கட்டும். மலையை பார்த்து குலைக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எதனா எங்கன்னா குலைச்சிட்டு போடணும். நீ எல்லாம் காதில் வாங்க வேணா. அதெல்லாம் ஒரு ஆளே இல்லை. தூசு தட்டி விட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான், புரியுதுங்களா? அவ்வளோதான். உங்களுக்கு நாங்கள் இருக்கோண்ணா. நீ வேணா பார்த்துக்கலாம். அது எங்கன்னா குலைச்சிட்டு கிடக்கணும்.